வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை செய்யறதுக்கு 4 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறேன். இந்த 4 உருளைக்கிழங்கை தோல் சீவி வச்சுக்கலாம். இப்போது இதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இதை 4ஆக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பீஸையும் மறுபடியும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோவை 8 பீசஸாக கட் பண்ணோன்னா வெஜ்ஜஸ் ஷேப்பில் வந்துடும். நம்ம பீல் பண்ணி வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோஸும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கு பீசஸ்லாம் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாயில் பண்ணுறோம். இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக பாயில் பண்ணால் போதும். இது ரொம்ப குழைவாக வேக வச்சிட்டோன்னா நமக்கு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து கிறிஸ்பியாக வராது. இப்போது இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த ரெட் சில்லி பவுடர் போடும்போது ஒரு நல்ல கலர் வரும், கோல்டனாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி இலை நல்ல பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இது கூட ஒரு ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்க்கறதுக்கான காரணம் அப்போ தான் இந்த மாவுலாம் இது மேலே நல்லா ஒட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வெஜ்ஜஸை இதில் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இது ஒரு 10 செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடலாம். இந்த டிஷ்ஷு நம்ம செய்யும்போதே பொட்டேட்டோஸை சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறதுனால தான் இது நல்லா கிறிஸ்பியாக இது போல் வரும். நம்ம வெறும்னே இது மேலே மாவு கோட் பண்ணி பண்ணோன்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. வெளியில் மட்டும் நல்லா மொறு வெந்திருக்கும், உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும். இதே டெக்னிக்ஸ் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செய்கிற டெக்னிக்ஸு. நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணியில் பாயில் பண்ணுறதை விட இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் கூட பண்ணலாம். உங்களுக்கு வேணுமான ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இது போல் மசாலா கோட் பண்ணி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இது சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். உங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு கிட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாவு நீங்கள் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட அவங்க வந்த உடனே ஆயில் ஹீட் பண்ணி பொரிச்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைத்து சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.